நான் இப்போ கதை சொல்ல போறேன். நான் யார் யாருக்கெல்லாம் கதை பிடிக்குமே எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லு. ஒரு கதை சொல்ல போறேன், கேட்கலாமா? ஆ, யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கணும் திரும்பி ஒரு அலையிலே சொல்லு பார்க்கலாம். சரி. ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? ஒரு சின்ன கிராமம். அதில் வந்து ஒரு கிணறு இருந்துச்சான். இப்போ நீங்கள் இருக்கும்போதெல்லாம் கிணறு கிடையாது. நான் வளரும் போதெல்லாம் வந்து ஒரு கிராமத்துக்கும் முனிசிபாலிட்டியில் ஒரு கிணறு தோண்டி வச்சுருப்பான். தெரியுமா? தெரியாது. அந்த காலத்தில் அந்த முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணுவான், கிணறு தோண்டி வச்சுருப்போம். சரியா? ஒரு ஊருக்கு ஒரு கிணறு. அந்த கிராமத்தில் வந்து ஒரு கிணறு. சொல்லு எல்லாம் சொல்லு, பரவாயில்ல. என்ன, அந்த கிராமத்தில் வந்து ஒரு கிணறு இருந்துச்சு. சரியா? அந்த கிணறு தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு குடி தண்ணீர் கொடுக்குறது. சரியா? குடி தண்ணீரோ துணி துவைக்கிறதோ என்ன பண்ணுறாங்க அந்த கிணத்துல தான் போடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு நாய் அதில் விழுந்து செத்து போச்சு. என்னாச்சு? நாய் எங்கே செத்துச்சு? கிணத்துல விழுந்து செத்து போச்சு நாய். சரியா? அதனால அந்த நாயை ஜனங்க கவனிக்க விட்டாங்க. அந்த நாய் என்ன பண்ணிச்சு, அழுகி அந்த தண்ணியில் வந்து நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அந்த ஊரில் வந்து ஒரு அறிவாளி ஒருத்தர் தான். ஊருக்கு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அது போல் ஏதோ என்ன பண்ணுவாங்க, போய் கேட்பாங்க, இது போல் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் ஊருக்கு நாட்டாமையாக இருப்பார், வைத்தியராக இருப்பார், பாட சொல்லி கொடுக்குறவங்க இருப்பார், எல்லாத்தையும் ஆல்ரவுண்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இது போல் வந்து நாய் விழுந்து என்ன பண்ணிச்சு, செத்து போச்சு. அது வந்து இந்த தண்ணி வந்து இப்போ குடிக்கிற அளவுக்கு இல்லை, நாத்தமாக அடிக்குது, அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த ஞானவான் என்ன பண்ணாரா, அந்த அறிவாளி, ஒரு 100 குடம் தண்ணி மூண்டு வெளியில் ஊற்றுரு. ஏன்னா 100 குடம் தண்ணி மூண்டு வெளியில் ஊற்றுரு. அப்புறம் என்ன பண்ணும், புதுசாக தண்ணி ஊறும்போது அந்த நாற்றம் போயிடும், அந்த நாற்றம் இருக்காது அப்படின்னா. சரி, எல்லாம் ஊர் பூரா சேர்ந்து என்ன பண்ணிச்சு, 100 குடம் தண்ணி மூண்டு வெளியில் ஊற்றிச்சு. அடுத்து பார்த்தா 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி நாற்றம் அடிச்சுட்டு தான் இருக்குது. திரும்பி அவர்கிட்ட போனாங்க. அண்ணா, தலைவர் நீ சொன்ன, நீ நாங்கள் செஞ்சோம், ஆனால் என்ன ஆகுது, என்னமோ தண்ணி நாற்றம் அடிக்குது, என்ன பண்ணன்னு தெரில, நீ தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆள் சொன்ன, சரி 100 கூட தண்ணி மூண்டி போய்தா, இல்லைன்னா இன்னும் ஒரு 100 கூட மூண்டு ஊற்று, ஏன்னா பழைய தண்ணியெலாம் போட்டு புது ஊற்று வரட்டும் அப்படின்னு சொன்னார். அவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க, திரும்பி போய் 100 கூட தண்ணி மூண்டு ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு பார்த்தாக்கா திரும்பி என்ன இருக்குது, நாற்றம் அடிக்குது. திரும்பி எங்கே போகிறாங்க, தலைவர்கிட்டே போகிறாங்க. போய் கேட்குறாங்க அந்த ஞானவன்ட்ட, அறிவாளிகிட்ட, ஏயா 2 தடவை ஊற்ற சொன்னேன், 2 கூட மொண்டு ஊற்றிட்டோம், என்ன திரும்பியும் மொண்டு ஊற்ற சொல்லி, சரி போ இன்னொரு கூட மொண்டு ஊற்று. 3வது தடவை சொன்னார், 3வது தடவை மொண்டு ஊற்றுறாங்க. 300 குடம் அடிச்சுட்டா இருந்த நாத்தனை போகல, நாற்றம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. திரும்பியும் அவர்கிட்ட போகிறாங்க. திரும்பியும் போனாதான் அவருக்கு இருக்காங்க, திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னதை செஞ்சான்ல, சரி இந்த தண்ணியில் மொண்டு ஊத்துறிய, அதோட செத்து கிடந்துச்சு நாய், அந்த நாய் எடுத்து போட்டியடா அப்படின்னு கேட்டாராம் அந்த ஞானமான. நீ தண்ணி தானே மொண்டு எடுத்து சொன்ன, நீ நாயை எடுத்து போட சொன்ன? செத்து போன நாயை நீ எடுத்து போட சொன்ன, நீ என்ன பண்ண, நீ என்ன சொன்ன, தண்ணி தான் மொண்டு ஊற்ற சொன்ன. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அது போல் அறிவாளியாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அறிவாளியெல்லாம் அலையில சொல்லு பார்க்கலாம். இது போல் அறிவாளெலாம் வச்சுட்டு ஸ்கூல் நடத்துகிறேன், எப்படி நடத்துவோம் உங்கள் ஊரில்? அவன் தண்ணி மொண்டு ஊற்றுனவன் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், செத்து போன நாயை, முதல்ல அழுகி போன நாய் என்ன பண்ணியிருக்கணும், தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த 100 கூட தண்ணி மொண்டு ஊற்றிருந்தாங்கன்னா முடிச்சிட்ருக்கோம். ஏன்னா 300 கூட தண்ணி மொண்டி ஊற்றியும் அந்த நாயோட புணவில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, நாற்றம் அடிக்குது. ஆனால் அது வந்து அந்த மக்களுக்கு அந்த அறிவு இல்லாத இருக்குது பாரு. சரியா? நீங்களும் அதை போல் அறிவு இல்லாத பிள்ளைங்களா? ஆமாம். இதில் வந்து நிறைய அறிவான காரியம் நிறையா இருக்குது. அதில் ஒன்று என்னன்னாக்கா, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்க கடவன். சொல்றேன் நான், நீங்களும் சேர்ந்து சொல்ல போறீங்க. ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும். அப்ப நீங்க எத்தனை பேருக்கு ஞானம் இல்லை சொல்லு பார்க்கலாம்? எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குதா?
இருக்குது. 1வது படிக்கிற அளவுக்கு ஞானம் இருக்குது. 1வது படிக்கிற 10வது படிக்கிற ஞானம் இருக்குமா? இருக்காது. ஆனால் இது வந்து என்ன பண்ணுது, இப்போ வேத புத்தகத்தை படிச்சிங்கனாக்கா போக நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும், நல்ல பக்தியை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும். அப்போ நீ என்ன பண்ண வேண்டியது? அது முட்டாள்தனமா செத்து போன நாயை தூக்கி போடுறது, தண்ணி மொண்டு ஊற்றாத. 300 குடம் தண்ணி மொண்டு ஊற்றி உன் பலனை வீணாக்கிட்டு அப்புறமா நீ செத்து போன நாயை எடுத்து போடுறது முட்டாள்தனம் செய்யாதபடி முதலே ஞானமாக நடக்கிறதுக்கு இது என்ன பண்ணோம்? உனக்கு ஞானத்தை சொல்லித்தரோம். சரியா? சின்ன வயசுலேருந்தே உனக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அறிவை கொடுத்து உடைய வாழ்நாளே என்ன பண்ணுவார்? பூர்ணப்படுத்துவார். அப்போ இந்த ஊர் மக்கள் போல இருக்க போறீங்களா, இல்லை ஞானவான்களா இருக்க போறீங்களா? நீங்களாம் ஞானவான்களா இருக்க போறவங்களா ஒரு அலையிலேயே சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கண்ண மூடு.